சுவர் ஓவியங்கள். இது ஒரு குடும்ப கதை. வீட்டின் சுவர் முழுவதும் அழுக்காகவும் பெயிண்ட் அடித்து வருடங்கள் சில ஆனதாகவும் நினைத்த தியாகராஜன் இந்த மாதம் எப்படியாவது வீட்டிற்கு பெயிண்ட் அடித்து விட வேண்டும் என்று நினைத்தார். அதுபோலவே இந்த மாதம் வீட்டை சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடித்து விட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தக்காரரிடம் ஒப்படைத்தார். என்ன கலரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க என்று ஒப்பந்தக்காரர் கேட்டபோது, கண்ணா, உறுத்தாத எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மின்சார விளக்கோட ஒளி அந்த வண்ணத்தில் பட்டு பிரதிபலிக்கணும், அப்படி ஒரு கலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கலாம் என்று ஒப்புதல் கொடுத்தார் தியாகராஜன். சரி சார், இந்தாங்க சாம்பிளுக்கு இந்த கலர்களெல்லாம் பாருங்கள் என்று சில பல நிறங்களின் அடையாளங்களை தியாகராஜனிடம் காண்பித்தார் ஒப்பந்தக்காரர். நிதானமாக ஒவ்வொன்றையும் புரட்டி பார்த்த தியாகராஜன் உறுத்தாத ஒரு கலரை தேர்வு செய்தார். இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இதை நீங்கள் அடிக்கலாம் என்று ஒரு கலரை தேர்வு செய்து கொடுத்தபோது, சிறப்பு சார், உங்களுடைய ரசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலரை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்புகிறவங்க ஒரு ரசனைக்காரராக தான் இருப்பாங்க. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரசனைக்காரர் தான் என்றார் ஒப்பந்தக்காரர். தியாகராஜனிடம் கை கொடுத்து விட்டு, சார், அடுத்த வாரம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாமா என்று கேட்க, சரி, அப்படியே ஆகட்டும். அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் நான் வேறு இடத்துக்கு செட் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் அடித்து முடிக்கும், அதுக்கப்புறம் நான் திரும்ப எடுத்து வச்சுக்கிறேன் என்று ஒப்புதல் அளித்தார் தியாகராஜன். சொன்னதுபடியே சொன்ன தேதியில் ஒப்பந்தக்காரர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டது. என்ன இது, இந்த சுவரில் நிறைய இடங்களில் பேப்பர் ஒட்டியிருக்கே, இந்த பேப்பர்களை கிழிக்கலாமா வேண்டாமா, இல்லை எதுக்காக சில இடங்களில் பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க என்று கவனித்த ஒப்பந்தக்காரர் தியாகராஜனிடம் கேட்டார். சார், எதுக்காக இந்த சுவரில் சில இடங்களில் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கீங்க என்ற கேள்வி கேட்க, மறந்துட்டேன் சார், சாரி, இந்த பேப்பர் ஒட்டின இடத்த மட்டும் நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டாம், அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் பெயிண்ட் அடிங்க என்று ஒப்புதல் தந்தார். சரி, ஏதோ வீட்டுக்காரர் சொல்கிறார், சரி, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டவர் சிறிது நாட்களுக்கெல்லாம் மொத்த வீட்டையும் அழகான கலரால் பெயிண்ட் அடித்து முடித்தார்கள். அங்கே பேப்பர் ஒட்டியதற்கான அடையாளமும் இருந்தது. சார், இதை இப்போ கிழிக்கலாமா என்று ஒப்பந்தக்காரர் கேட்க, சரி கிழிங்க என்று தியாகராஜன் ஒப்புதல் அளித்தபோது அங்கங்கே ஒட்டியிருந்த பேப்பர்களை கிழித்தார்கள். அந்த சுவர்களில் சின்ன சின்ன கிறுக்கல்கள், ஏதோ சில எழுத்துக்கள் எழுதியிருந்தன. என்ன சார், இது வித்தியாசமாக இருக்குது, நான் கூட ஏதோ பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஏதோ சின்ன சின்ன கிறுக்கல்களும் சின்ன சின்ன எழுத்துக்களும் தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லையே, என்னது என்று கேட்டபோது கண்கலங்கிய தியாகராஜன், இது என்னுடைய பையன் சுவரில் வரைஞ்ச ஓவியம். அவன் ஸ்கூலில் படிக்கும்போது எதையாவது எடுத்து கிறுக்கிக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் இல்லை, எங்களை விட்டு வெகு தூரம் போயிட்டான். அவனுடைய நினைவாக தான் நாங்கள் இதை வச்சுக்கிட்டு இருக்கோம் என்று தியாகராஜன் சொல்லும்போது கண்கள் கலங்கியிருந்தன. சார், மன்னிச்சுக்கோங்க, இந்த கிறுக்கலுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு தெரியாது சார், அதனால தான் நீங்கள் இதை பாதுகாத்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான் சார் என்று ஒப்பந்தக்காரர் கேட்டபோது கண்களின் நீர் ஒழுக தியாகராஜன் மேலே பார்த்தார். அவரின் மனைவியும் ஆறுதலாக வந்து தியாகராஜன் தோள் சாய்ந்தார். அதை எப்படி எங்கள் வாயால் சொல்கிறது, பிறந்தது ஒரே பையன், சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவனை நினைக்காத நாள் இல்லை, அவனுடைய நினைவாக தான் அவன் வரைஞ்ச இந்த கிறுக்கல் ஓவியங்களை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எத்தனை தடவை வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாலும் நாங்கள் இதை அழிக்கிறதே இல்லை. என் பையன் இந்த ஓவியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம் என்று தியாகராஜன் மனைவியும் அழுது கொண்டே சொன்னபோது அந்த ஒப்பந்தக்காரருக்கு என்னவோ போலிருந்தது. சார், உங்களை பற்றி பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய வலியை சுமந்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அவர் சொன்னபோது அந்த சுவரை பார்த்தவருக்கு எதுவும் புரியவில்லை. உங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் நீங்கள் ஒட்டுனது மாதிரியே ஒரு பேப்பரை ஒட்டி வச்சோம், அதை கிழிச்சு பாருங்க என்றபோது அந்த பேப்பரை கிழித்தார் தியாகராஜன். அதில் சிறு வயதில் இறந்து போன தியாகராஜனின் மகனின் படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்டபடியே நின்றனர் தியாகராஜனும் அவர் மனைவியும். அந்த கிறுக்கல் ஓவியங்களுக்கு மத்தியில் அழகாக சிரித்து கொண்டிருந்தான் தியாகராஜனின் மகன்.